வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கும். தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போமேயானால் ஒரு பெயரை மட்டும் நாம் நிச்சயம் தவிர்க்க முடியாது. அவரை நீங்கள் வியக்கலாம், பாராட்டலாம், விமர்சிக்கலாம், போற்றலாம், தூற்றலாம், வெறுக்கலாம், ஆனால் நிச்சயம் தவிர்க்க முடியாது. அவர்தான் டாக்டர் மு. கருணாநிதி. ஒரு மிகச் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக 5 முறை வீற்றிருந்து இன்றும் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இந்தியாவுடைய மிக முக்கியமான அரசியல் சக்திகளுள் ஒருவராக விளங்கக்கூடிய டாக்டர் மு. கருணாநிதிக்கு பிறந்த நாள் இன்று 91வது பிறந்த நாளை அவர் கொண்டாடுகிறார். அவர் மீது விமர்சனங்கள், பாராட்டுக்கள் இவையெல்லாம் குவிந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அவருடைய வாழ்க்கையை தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க அலச இருக்கின்றோம். இந்த விவாதத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் கோவி லெனின் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர் திரு அந்தனிதாஸ் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு லெனின் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளராக அவரோடு பணியாற்றிய அனுபவம், அவரை பேட்டி கண்ட, அவரை பார்த்த, அவரை பற்றி எழுதிய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. அவருடைய பிளஸ் மைனஸ் என்று எதை பட்டியலிடுவீங்க? அவரோட பழகிய தனிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக நிறைய இருக்கும். எதை நீங்கள் ஹைலைட் செய்ய விரும்புறீங்க நிகழ்ச்சியோட தொடக்கத்தில்? அரை நூற்றாண்டு காலமாக தமிழக அரசியலை இயக்கிக் கொண்டிருப்பவர் கலைஞர் தான். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம். வெற்றி தோல்வி இப்படி மாறி மாறி அவருக்கு வந்திருக்கிற பொழுதும் அதையெல்லாம் கடந்து அரசியலை தன்னை சுற்றி இயங்க வைக்க ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலமா கருதுறேன். அது மாதிரி அந்த இயக்கத்தை அவர் இத்தனை காலம் கடுமையான சோதனைகள் எல்லாம் அவர் திமுக கழகத்தை கட்டி காப்பாத்தின, அதாவது கட்சி பிளவுபட்ட போதும் சரி, அல்லது நெருக்கடி நிலைகள் மாதிரி சூழல்களையும் சரி, அல்லது மிகப்பெரிய அளவிலான தேர்தல் தோல்விகளையும் அவர் காப்பாற்றி வச்சிருக்கிறது அவரோட பலம். இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அயராத உழைப்பு. அது மிக முக்கியமானது. அவர் வெறும் அரசியல் தலைவராக மட்டும் இல்லாமல் அவர் இலக்கியத்தில், மற்ற சமூக தளங்களில் எல்லாத்திலுமே அவர் பயணிக்கக்கூடியவராக இருக்கார். அவர் எதை தொட்டாலும் அதில் தன்னுடைய முத்திரையை பதிக்கக்கூடியவராக அவருடைய ஆற்றல் இருக்கிறது. அதனால அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம். அந்த பலம் இன்றைக்கு நீங்கள் அவருடைய பலமாக நான் பார்ப்பது அவருடைய உழைப்பையும் அந்த அயராத அந்த பணிகளையும் தான் நான் அவருடைய பலமா பார்க்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இந்த கால மாற்றத்தின் ஏற்படக்கூடிய அந்த சூழல்களை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை விட அவர் நினைக்கின்ற அளவிற்கு அவருடைய இயக்கத்தில் உள்ளவர்கள் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான், அதுதான் அந்த இடம் தான் அவருடைய பலவீனமாக. அதையெல்லாம் பற்றி விரிவாக விவாதிக்கலாம். நான் மதிமுகவுடைய திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் மதிமுக என்றாலும் கூட நீங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். எது அவர் தலைமை வகிக்கக்கூடிய இந்த கட்சிக்கு உங்களை ஈர்த்தது? அவர்கிட்ட நீங்கள் வியக்கக்கூடிய அம்சம் என்ன? கன்னித்தமிழ் எழுதிய காவிய புத்தகம் கலைஞர் அவர்களுக்கு 99வது ஆண்டு பிறந்த நாள் விழா. அதாவது தன்னை பண்டித நேரு அவரோடு ஒப்பீடு செய்யும் பொழுது அறிஞர் அண்ணா சொன்னார், அப்படி ஒப்பிடாதீர்கள், அது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், இது கொட்டி கிடக்கின்ற செங்கல் என்று சொன்னார்கள். 1000 கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட இளமையிலிருந்து தோழமையோடு பழகிய கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு முறை சொன்னார், நான் கருத்து மாறுபடுகிறேன், கலைஞரிடத்திலிருந்து பல விஷயங்களில் கருத்து மாறுபடுகிறேன், இருந்தாலும் கூட அவரை போல உலகத்திலே சுறுசுறுப்பான மனிதர் யாரும் இல்லை என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய வாழ்க்கையின் வசந்த காலம் என்று சொன்ன அந்த ஒரு காலகட்டத்திலே 75 பொழுதிலே நான் உயர்நிலைப் பள்ளி படிக்கும் பொழுதுதான், நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தும் பொழுதுதான் கலைஞர் அதை எதிர்த்து வீராவசியமாக பேசியதும் எழுதியதும் தான் என்னை திராவிட இயக்க அரசியலுக்கு என்னை ஈர்த்தது. என்னுடைய தந்தையார் அவர்கள் திராவிட இயக்க பற்றாளர் என்பது வேறு. அந்த காலகட்டத்தில் எழுதினார், ஏனடி எதற்கடி ஏன் இந்த நெருக்கடி என்று அவர் எழுதிய போது 75 பிரகடனப்படுத்தும் போது எல்லாம் இன்னும் திமுகவிலே ஒரு அவரோட இவரோட ஓடிக்கொண்டிருந்த இடத்திலே ஆடிக்கொண்டிருந்த இயக்கம், ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த இயக்கத்திலே அந்த இயக்கத்தை தன்னுடைய பேனா முனையினாலே குத்தி நிறுத்தியவர் என்கின்ற பெருமை நிச்சயமாக கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அவரை பொறுத்தவரையிலே அவர் எழுதிய பெரியாரை அறிமுகப்படுத்தினார் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, அண்ணாவை அறிமுகப்படுத்தினார், பாராட்டி போற்றி வந்த பழமை லோகமெல்லாம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடிதுகான் என்று அவர் சொன்ன பிறகுதான் பெரியாரை பற்றி நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அறிஞர் அண்ணாவை பற்றி அவர் பேசிய பொழுதுதான், அவரை பற்றிய ஈர்ப்பு வந்த பிறகுதான் அவருடைய நூல்களை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். ஆகவே ஒரு காலகட்டத்திலே அவருடைய சுறுசுறுப்பான அந்த உழைப்பு, அந்த இன உணர்வோடு கூடிய அரசியல் தான் எங்களை போன்றவர்கள் இழைத்தது.
பொதுவாக கலைஞர் அவர்கள் சந்தப்பிழை இல்லாமல் எழுதக்கூடியவர். ஆனால் சந்தப்பிழை இருந்தால் கூட பரவாயில்லை, அவர் இழைத்தது சந்ததிப்பிழை என்பது என்கின்ற அந்த கருத்திலே தான் நாங்கள் மாறுபடுகிறோம். இணைத்த அம்சங்களையும் குறிப்பிட்டீங்க, ஏன் அவர்கிட்ட இருந்து பிரிந்தீங்க அப்படிங்கிற அம்சத்தையும் குறிப்பிட்டீங்க. இதை தாண்டி கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் மற்றொரு கட்சியில் இருந்தாலும் கூட மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களும் கூட பாராட்டக்கூடிய நிலையில இருப்பவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் ஒரு எழுத்தாளர், நீங்கள் திமுகவோடு உங்களை நெருக்கப்படுத்திக் கொள்ள திமுக தலைவரை நீங்கள் ஏற்க காரணமா இருந்த அம்சங்களை முதல்ல குறிப்பிடுங்க. நான் திமுகவை ஆதரிப்பது அல்லது கலைஞரை எனக்கு ஒரு நெருக்கமாக அவரை நான் உணர்வது என்பது ஏதோ சமீபத்தில் உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் அல்ல. நீண்ட காலமாக தமிழகத்தில் சமூக நீதி சார்ந்த கருத்துக்களுக்காகவும் தமிழ் சார்ந்த அடையாளத்திற்காகவும் கலைஞர் மிக தொடர்ச்சியான ஒரு பங்களிப்பை அவர் செய்து வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எப்பொழுது எனக்குள் சமூக நீதி கருத்துக்கள் உருவானதோ அப்போதே திராவிட இயக்கத்தின் மீதான என்னுடைய நம்பிக்கைகளும் ஈடுபாடும் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் நான் பெரியாரின் வழியாக என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய ஒரு அணுகுமுறைகளை உருவாக்கி கொண்டவன். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது கலைஞரோ அவருடைய செயல்பாடோ என்பது தொடர்ச்சியாக முற்போக்கு கருத்துக்களை தமிழகத்தில் எடுத்துச் செல்வதற்கு மிக அவசியம் என்கிற வகையில் நான் என்னை அந்த இயக்கத்தோடு அல்லது கலைஞர் அவர்களோடு நான் இனம் கண்டு கொண்டது என்பது அப்படித்தான். பொதுவாக கலைஞர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்று பார்த்தால் 11 முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதல்வர், 44 வருடங்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். உண்மையிலேயே இந்தியாவிலேயே ஒரு தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அவருடைய அரசியல் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 65-70 ஆண்டுகள், 20 வயதில் அவர் அரசியலுக்குள் உள்ளே வருகிறார் என்று சொன்னால் 70 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக செயல்படுவது, வெறுமனே அரசியல் இருப்பதல்ல, தொடர் செயல்பாடு, மங்காத செயல்பாடு. எந்த இடத்திலுமே தன்னுடைய அரசியல் தெளிவின்மை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்ல முடியாதபடிக்கு தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை உருவாக்குபவராக கலைஞர் இருந்திருக்கிறார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், ஏன் தமிழ்நாட்டில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக பெரும்பாலான அரசியல் விவாதங்கள் கலைஞரை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று அவரை ஏற்பது அல்லது மறுப்பது, அவரோடு முரண்படுவது அல்லது அவரோடு உடன்படுவது. ஏனென்று கேட்டால், யார் விவாதங்களை உருவாக்க முடியும் என்றால் யார் கருத்தாக்கங்களை உருவாக்குகிறார்களோ, யார் அரசியல் திசைவெளிகளை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கிறார்களோ அவர்கள்தான் விவாதங்களை உருவாக்க முடியும். அந்த வகையில் தமிழகத்தினுடைய பெரும்பாலான அரை நூற்றாண்டு கால இந்த அரசியல் வரலாறு என்பது கலைஞரை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒன்று அவரோடு இருப்பார்கள் அல்லது அவருக்கு எதிராக இருப்பார்கள், அவரோடு சச்சரவு விடுவார்கள் அல்லது ஆதரித்து நிற்பார்கள். இது எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒரு காரணம், ஒவ்வொரு நாளுமே அவர் தான் எதை நினைக்கிறேன், ஒரு விஷயத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தொடர்ந்து மக்களிடம் முன்வைத்துக் கொண்டே இருந்திருக்கிறார். இப்படி நீங்கள் யாராவது ஒரு தலைவரை நீங்கள் சொல்ல முடியுமா என்று யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு அரசியல் நெருக்கடி வரும்போது அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். ஆனால் கலைஞர் உதாரணமாக அவருடைய நெஞ்சுக்கு நீதி அந்த தொகுதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர் ஒரு மாஸ் எஜுகேட்டராக அவர்கள் பணியாற்றிருப்பதை பார்க்கலாம். உள்ளூர் அரசியல் மட்டுமல்ல, தேசிய அரசியலை பற்றி எழுதுவார், சர்வதேச அரசியலை பற்றி எழுதுவார், எண்ணெய் அரசியலை பற்றி எழுதுவார், பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி எழுதுவார். எனக்கு கூட பல சமயங்களில் தோன்றி இருக்கிறது, எதற்காக ஒரு கட்சியின் தலைவர் அவர்களுடைய தொண்டர்களுக்கு பாலஸ்தீன அரசியலை பற்றி எழுதுகிறார் என்று கேட்டால், உண்மையிலேயே அரசியல் ரீதியாக ஒரு விரிவான அறிவை தன்னுடைய தொண்டர்கள் பெற்றிருக்க வேண்டும், கட்சியை சேர்ந்தவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் இடைவிடாத ஒரு ஒரு புகட்டலை, ஒரு கல்வியை அவர் அளித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு சக்தி இந்திய, திராவிட, தமிழக எந்த அரசியல் வரலாற்றிலும் எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே எவ்வளவு காலம் கடந்தாலும் அறியப்படுவார் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. எந்த அளவுக்கு பாராட்டுக்கள் அவர் மீது இருக்கிறதோ விமர்சனங்களும் நிறையவே இருக்கின்றன. எனது கனவுகள் தொடர்கிறது என்கிறார் டாக்டர் மு. கருணாநிதி இன்று தன்னுடைய 91வது பிறந்த நாள் விழாவில். அவரை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். அவருடைய பெயர் என்பது தமிழக இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர். எதனால் அப்படி இருக்கிறது? அவர் மீது பாராட்டுக்கள் எந்த அளவுக்கு குவிந்திருக்கிறதோ விமர்சனங்கள் அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாக கூட குவிந்திருக்கிறது என்று சொல்லலாம். இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் மு. கருணாநிதி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றிய இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். என்னுடைய கேள்வி திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கு, அவர் பற்றிய நீங்க சொல்வது போல மாற்றுக் கட்சியினர் கூட அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் கூட
அவர் மீது விமர்சனங்களும் கூட அந்த அளவுக்கு குவிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு தமிழின தலைவராகவே அவர் அறியப்படுகிறார். ஆனால் 2009 வருஷத்துல ஒரு ஈழப்போர்ல அவர் செய்ய தவறிய விஷயம் என்று அவர் மீது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. 2009 அவருடைய அரசியல் வரலாற்றுல ஒரு கவலைக்குரிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். உண்மையிலேயே ஈழத்தமிழர்களின் படுகொலை என்பது அது ஏதோ தமிழகத்தில் சிலருடைய ஒரு கவலை போன்றவும் திமுகவிற்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை என்பது போன்றும் ஒரு தோற்றம் தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை அல்லது இந்திய அரசாங்கத்தை இந்த விஷயத்தில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு உண்மையிலேயே மாநில கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு வலிமை இருக்கிறதா? அவர்கள் மத்தியில் ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தால் கூட இதில் தலையிட்டு அதை நிறுத்தக்கூடிய வலிமை இருந்திருக்கிறதா என்பதை நீங்கள் கடந்த கால வரலாற்றில் அன்றைய காலகட்டத்தில் சார்ந்திருந்தது. இல்ல நீங்க நிச்சயமாக இப்ப பாருங்க, திமுக இது ஆட்சியிலிருந்து வெளியே வந்துச்சு. அடுத்த நாளே வேறொரு கூட்டணி கட்சியோடு சேர்ந்தவர்கள் ஆட்சியை சூழல் எந்த நிலையுமே இல்ல. அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி போனால் இன்னொரு கட்சி, இந்த தந்திரத்தை தான் அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆகவே திமுக வெளியே வந்திருந்தால் இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்வது என்பதே இந்த மொத்த பழியையும் திமுகவின் மேல் போடுவதற்கான ஒரு விஷயம் மட்டும்தான். நான் ரொம்ப சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இப்ப காங்கிரஸ் மேல இவ்வளவு பெரிய பழியை போட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மீட்சியை பாஜக கொண்டு வந்துவிடும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்களும் அந்த பிரச்சாரத்தை அவர்களும் செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்சேதான் முதலில் அழைக்கப்படுகிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் அவரோடு சேர்ந்து நின்ற கட்சிகளால் அதை தடுத்து நிறுத்த முடிந்ததா? சொல்லி முடிச்சிருக்கேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை இது. அதாவது ஒரு மாநில கட்சி, அது மதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெளியுறவு கொள்கைகளை தீர்மானிப்பவர்கள் வேறு காரணங்களுக்காக தீர்மானிக்கிறார்கள். சொல்வது போல இவ்வளவுதான் அவரால் செய்திருக்க முடியுமா? இந்த கேள்விதான் பிரதானமாக இருந்திருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்காக பல முறை ஆட்சியை இழந்தவன் நான், பல இழப்புகளை சந்தித்தவன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திரு கருணாநிதி அவர்கள். ஆனாலும் கூட இவ்வளவுதான் உங்களால செய்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் கூட அவரை நோக்கி எழுந்திருக்கிறார். அந்த கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா மனுஷபுத்திரன் சொன்னது போல ஈழ பிரச்சனைக்கு இங்க ஒரு சிலர் தாங்கள் தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு திமுக மேல பழிய போடுறது, குறிப்பா கலைஞர் மேல பழிய போடுறதுன்னு நடந்துகிட்டு தான் இருக்குது. நான் சொல்ல வர்றது இதுல என்னன்னா, அந்த நேரத்தில் திமுக செய்திருக்கக்கூடிய ஒரே விஷயம், இவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது போல தன்னுடைய ஆட்சி ராஜினாமா செய்திருக்கலாம் அல்லது தன்னுடைய எம்பிக்களை அங்கிருந்து விலக செய்திருக்கலாம். இதுதான் வரும். குறிப்பா என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு இந்த 40 எம்பிக்களின் தயவுல தான் அங்க மத்தியில் ஆட்சி இருந்துச்சு, கலைஞர் நினைச்சிருந்தா 40 பேரையும் வாபஸ் வாங்கிருக்கலாம். முதல்ல அதுல ஒரு கணக்குல அதுல 10 எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள், மிச்சம் 30 தான் நீங்க சொல்ற. அதுலயும் 17-18 பேர் தான் திமுகவினர், மற்ற 6 பேர் பாமகவினர், 4 பேர் மதிமுகவினர். சரி, அவங்க எல்லாம் கூட ரிசைன் பண்ணிருக்கலாம். அந்த நேரத்துல அவங்க யாருமே அந்த முடிவு எடுக்கல. கலைஞருக்கு தான் சுயநலம் இருக்குது, கலைஞருக்கு தான் தமிழனை காப்பாற்றக்கூடிய அக்கறை இல்ல, கலைஞர் தான் வாழணும்னு நினைக்கிறாரு. சரி, அவர் போயிட்டு போறாரு, 17 பேர் அவரு காப்பாற்றி போறோம். மிச்சம் நீங்க எல்லாருமே ரிசைன் பண்ணிருக்கலாம்ல. காங்கிரஸ்காரன் ரிசைன் பண்ணுவானா அந்த நேரத்துல? சோ யாருமே இதற்கு முன்புதான் அந்த 1-2-3 பிரச்சனைக்காக, ஒப்பந்தத்திற்காக இடதுசாரிகள் வாபஸ் வாங்குறாங்க ஆதரவை. உடனே இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் நினைச்ச பொழுது எப்படியெல்லாம் காங்கிரஸ் தன்னோட ஆட்சியை காப்பாத்திருச்சுங்கிற பார்லிமெண்ட்லயே நிரூபணமாச்சு. எனவே அப்படி ஒரு தன்னுடைய நிலையை அது தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி, கலைஞர் வாபஸ் வாங்கியிருந்தாரா 40 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கணும், அல்லது திமுக தன்னுடைய ஆட்சியை இழந்திருந்தாலும், திமுக தன்னுடைய ஆட்சியை இழந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் ஆட்சியை இன்னொரு முறை இழந்தோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பு மட்டும் இருந்திருக்குமே தவிர வேறு இந்த பிரச்சனையில் தீர்வு வந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. அவர் சொன்னது போல இன்னைக்கு என்ன நடந்தது, பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் அழைப்பு ராஜபக்சேக்கு விடுக்கப்படுகிறது. நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்தவர்களால் என்ன செய்ய முடிந்தது? அழைத்தவர்களை விட்டுவிட்டு வந்தவருக்கு கருப்பு கொடி காட்டதான் முடிந்தது. அழைத்தவர்களிடம் ஏதாவது போய் சொல்ல முடியக்கூடிய திமுக தலைவர் அதே காலகட்டத்தில் தான் தன்னுடைய எம்பிக்களை ஸ்ரீலங்கா அனுப்பி வைத்தார் ராஜபக்சே. அது எப்பொழுது நடந்தது என்றால், நீங்க சொல்ற விமர்சனங்களை நான் இருக்கக்குள்ள வரல, நடக்கலன்னு நான் சொல்ல வரல. அந்த 2009 போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்திய அரசு அனுப்பிய குழுவுல இவங்களும் போனாங்க. தீவிரமாக அதற்காக குரல் கொடுத்த திருமாவளவனும் சேர்ந்துதான் போனாரு, எல்லாரும் தான் போனாங்க. பிரச்சனை
போகக்கூடாதுன்னு சொன்னவங்க ராஜபக்சே வரும்பொழுது அது ராஜபக்சேவை அழைச்சவங்களை பத்தி ஒன்னும் சொல்லாம அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபக்சே கூப்பிட்டனால தானே அந்த ஆள் வந்தாரு, அவராவா வந்தார் இந்தியாவுக்கு, அவருக்கு மட்டும் கருப்பு கொடி காட்டுறது என்ன அர்த்தம்? இந்த விமர்சனங்கள்லாம் இந்த ஈழ பிரச்சனையை நாம் விமர்சனத்தின் அடிப்படையில் பேசிக்கொண்டே போனால் பேசிக்கொண்டே போகலாம். இதுல அவரை குற்றம் சாட்டிட முடியுமா அப்படிங்கறது, அவரை மட்டுமே குற்றம் சாட்டியதற்கான காரணிகளும் ஒருவரா திமுக தலைவரையும் திமுகவையும் காட்டிட முடியுமா என்பதுதான் இருவருடைய வாத சுருக்கமான. அண்ணன் மனுஷபுத்திரன் 50 ஆண்டு கால அரசியல் கலைஞரை சுற்றியே வந்து கொண்டிருப்பது என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் இந்திய அரசியலே மதிமுகவுடைய பங்கும் திமுகவுடைய பங்கும் ஒன்றா என்பது அவர் தயவு செய்து மனசாட்சியோடு கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை UPA ஒன்றிலே இன்றைக்கு எல்லாவற்றையும் அடக்குகின்ற அந்த சாட்டை கலைஞரிடத்தில் இருந்தது. மைனாரிட்டி காங்கிரஸ் சர்க்காரை நிர்பந்திக்கின்ற அந்த வலிமை அவரிடத்தில் இருந்தது. ஈழ பிரச்சனை என்பது 2009 மட்டும்தான் அவர் சறுக்கினார் என்று நான் சொல்ல வரவில்லை. அது 73 இருந்து குட்டுமணி ஜெகன் அவர்கள் வெடிக்கடை சிறைச்சாலையில் இருந்து 87 அந்த போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் இருக்கிறது, அது ஒரு சாராராக போடப்பட்ட என்கின்ற ஒப்பந்தத்தை கண்டித்து கூட கலைஞர் அவர்கள் கடைசி வரும் அதை பற்றி அவர் விமர்சனம் செய்யவில்லை. VP சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட அவரிடத்தில் இந்த செய்தியை ஒப்படைத்த பொழுது ஈழ பிரச்சனை இதில் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை, ஈழம் வந்தால் மகிழ்ச்சி, அதுவும் பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஈழத்தை வர முடியும் என்று சொல்லிவிட்டு மத்திய அரசுடைய நிலைப்பாடுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று பலமுறை கலைஞர்கள் சொல்லிவிட்ட பிறகு 14/10/2010 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து எம்பிக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது சொல்கிறார்கள். ஏதோ மதிமுக நாங்கள் யார் முன்னெடுத்து சென்றாரோ யார் தீர்மானம் பட்டாரோ அவரே சொன்னார். அப்படிப்பட்ட அவசியம் இப்பொழுது வரவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற பிரணாப் முகர்ஜி அவர்கள் வேகமாக இன்றைக்கு அதுக்கு அந்த போரை நிறுத்துகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ராஜினாமா செய்ய தேவையில்லை என்று யார் முன்னெடுத்தாரோ யார் தீர்மானம் பட்டாரோ அவரே முடிவெடுத்து விட்ட பிறகு அவரே மனைமாற்றம் செய்து விட்ட பிறகு அடுத்தவர்களால் என்ன செய்ய முடியும்? ஆக அந்த நிலையிலே அவரே இந்த திசை திருப்பி விட்டார் என்பது மாத்திரமல்ல, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 89வது பிறந்தநாள் விழாவிலே 9/6/2012 அன்று கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், ஈழத்தை நான் பார்க்க வேண்டும், ஆனால் பார்ப்பது கிடைக்கும், ஆனால் இந்த கண்ணால் பார்க்க வேண்டும் என்றுதான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. ஈழ பிரச்சனைக்காக அவர் என்ன செய்தார் என்று தயவு செய்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த விஷயத்தில் திமுக மட்டுமல்ல எந்த மாநில கட்சிகளுமே மத்திய அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியாத அளவிற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வேறு தளத்தில் இருந்தன என்று. அது மட்டுமல்லாமல் கலைஞர் கையில் அந்த அரசாங்கத்தினுடைய சாட்டை இருந்தது என்று சொல்வதெல்லாம் மிகவும் அதிகபட்ச விஷயம். இவ்வளவு இவர்கள் சொல்வதால் தாழ்மையுடன் ஒரு கருத்தை சொல்கிறேன். 2009 இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளுடைய ஒவ்வொரு பகுதியாக பிடித்துக் கொண்டே வந்தபோது உண்மையில் அவர்கள் தோல்வியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது 2009 பாஜக ஆட்சி வந்துவிடும் என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்து யுத்தத்தை தொடர்ந்து நடத்துங்கள் என்று யார் சொன்னார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். யார் சொன்னார்கள்? தமிழ் தேசியவாதிகள் தான் சொன்னார்கள். அவர்கள் அதாவது தொடர்ச்சியாக அன்றைக்கு அதை பற்றி செய்திகள் வெளிவந்தன. அதாவது இவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்தார்கள், பாஜகவோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஈழம் கிடைத்துவிடும் என்கிற அளவுக்கு அவர்கள் அன்றைக்கு பேசினார்கள். இந்த நம்பிக்கை விடுதலை புலிகளை முள்ளிவாய்க்கால் படுகொலை நோக்கி அழைத்து சென்றவர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் தான் என்று குற்றம் சாட்டுகிறேன். இல்லைன்னா இவங்க பொய்யான நம்பிக்கையை இருக்கும் பொழுது ஒரு தவறான செய்தியை சொல்லி அதன் மூலமாக குழந்தைகளும் முள்ளிவாய்க்கால் படுகொலை காலத்துக்கு அழைத்து சென்றதே முழு முதல் காரணம் கலைஞர் வைகோ அவர்கள் கொடுத்த நம்பிக்கை எழுத்தாளர் இருந்து சமூக இந்திய அரசை பற்றி தவறான நம்பிக்கை
திமுகவை நோக்கி பல அரசியல் கட்சிகள் நோக்கி இந்த விவகாரத்துல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை தாண்டியும் நம்ம பார்ப்போம். இதை தாண்டி அவருடைய பர்சனாலிட்டியை சார்ந்த மற்றொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வயசுலயும் அவருடைய உழைப்பு, திமுக தலைவருடைய உழைப்பு, அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடியவர், இரவு வரைக்கும் அதீதமாக உழைக்கக்கூடியவர், வெற்றி தோல்விகள் வந்தாலும் கூட அதால் தோளாத இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக பல அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். அது பற்றி உங்களுடைய பார்வை? அது அவருக்கு ஒரு இயற்கையாக இயல்பாகவே இருக்கக்கூடிய அவருடைய விஷயம். அதாவது அவர் அரசியலுக்கு வரும் அந்த நேரத்துல எல்லாம் ஒன்னும் திராவிட இயக்கம் பெரிய ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது இப்படியான பதவி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலோ கிடையாது. அன்னைக்கு அந்த இயக்கம் மிகச்சிறிய அளவிலே ஒவ்வொரு ஊர்லயும் ரொம்ப ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்களுடைய பங்களிப்போட தான் இருந்துச்சு. அதுல அவர் ஒருத்தர். அப்படி அவர் சின்ன வயதுல இருந்து அந்த இயக்கத்துல வந்தனால ஒரு முழுமையான அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார். இந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் அப்பாற்பட்டு அவரால் தேர்தல் ஓட்டு போட்டுட்டு எல்லாரும் கருத்து கணிப்பை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவரால் போய் உட்காந்து ஒரு படத்தை சினிமாவை பார்த்துட்டு இருக்க முடியும். அது அவரு தன்னுடைய திறமை இருக்குல்ல, அந்த ஆற்றல் அவர் எப்பொழுதுமே அவர் இது ஒண்ணுதான் அப்படின்னு அவர் நினைக்கல. அவரோட பன்முகத்தன்மை அவர்கிட்ட இருக்கும். ஒன்றும் இல்ல, அவரு நீங்க முதல்லயே கேட்டீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கிற அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தனிப்பட்ட ஒரு பத்திரிகையாளனாவே நான் சொல்றேன், நான் ஒரு சின்ன ஒரு துண்டு வெளியீடு அவர்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்தேன்னா அது ஏதோ சாதாரணமா ஒரு இது ஒண்ணு இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்திருந்தோம்னா கூட அது அந்த துண்டு யாரோ ஒருத்தர் கையெழுத்து பிரதி நடத்தி கொண்டு கொடுத்தா கூட அதை எடுத்து படிக்கக்கூடியவர், அது தூக்கி போட்டுற மாட்டார். படிச்சுட்டு அதுல ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா அந்த செய்தியை பற்றி உடனே அதை பதிவு செய்வார். மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னது போல பாலஸ்தீன பிரச்சனையை பத்தி அவர் எழுதணும், அதனால தான் தொண்டர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இயக்கம் என்பது, திராவிட இயக்கம் என்பது அண்ணா சொன்னது போல இது ஒரு அதனுடைய பிரச்சாரம் என்பது, அவருடைய பேச்சு என்பது, அதனுடைய பொதுக்கூட்டம் என்பது ஒரு மாலை நேர பல்கலைக்கழகம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இந்த செய்திகள் எல்லாம் போகணும். அந்த ஒரு துண்டு பிரசுரத்தில் என்ன செய்தி இருக்குங்கிறத அவர் ஒரு பக்க கடிதமா முரசொலியில் எழுதக்கூடிய அது உண்டு. அது யாரோ ஒருத்தன் கொடுத்தான், எவனோ ஒருத்தன் பண்ணான் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். இந்த செய்தி போய் சேரணும் அப்படிங்கறது அவருக்கு இருக்கும். அதே மாதிரி ஏதோ வெற்றி தோல்வி இதை தாண்டி இந்த இயக்கம் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல அவருக்கு ஒரு இது உண்டு. ஏன்னா அப்படிதான் இது வந்திருக்கு. இது கடந்து வந்த பாதை என்பது திராவிட இயக்கத்துக்கு 100 ஆண்டு கால வரலாறு இருக்குன்னா அதில் 3/4 நூற்றாண்டு கால பங்களிப்பு கலைஞருக்கு இருக்கு. அதுதான் அவர் கேட்க விரும்புகின்றேன். இந்த உழைப்பு இதை தாண்டி அவருடைய ஆக்சசிபிலிட்டி, ஒரு எளிமையானவர், ஒரு பேச்சிலேயோ செயலிலேயோ பழகுவதிலேயோ இன்னி வரைக்கும் பல வெற்றிகளை பார்த்தாலும் கூட ஒரு இயக்கு சக்தியாக இந்திய நாட்டில் நீங்க சொன்னது போல அவர் கையில தான் யூபிஏ சாவியே இருந்தது அப்படிங்கிற சமயத்துல கூட, தமிழக முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் கூட அவர் எளிமைங்கிற ஒரு விஷயத்தை விடல அப்படிங்கறத மாறுபடுறீங்களா? கலைஞர் அவர்கள் மல்டி ஃபெசட்டட் பர்சனாலிட்டி, பன்முக திறமை ஆற்றல் கொண்டவர் என்பது யாருமே மறுத்து சொல்ல முடியாது. நாங்கள் கூட சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவைகளெல்லாம் தான் நாங்கள் திராவிட இயக்கத்தில் வருவதற்கு ஒரு காரணகர்த்தமாக இருந்தது. பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, என்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே, வேட்டை அடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே என்கின்ற அந்த சொல்லு கலைஞருடைய சக்தி வாய்ந்த ஒரு சொல் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அவருடைய உழைப்பு இருக்கிறது. கலைஞர் கண்ணதாசன் சொன்னார், இன்னொன்னையும் சொன்னார் கவிஞர் கண்ணதாசன், உலகத்திலேயே சுறுசுறுப்பானவர் கலைஞர் தான் சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னார், முன்னேறிவிட்டவர்களை பார்த்து நாம் முறைத்து பார்க்கிறோம், ஆனால் அந்த முன்னேற்றத்திற்காக அவர்கள் விழித்திருந்த ராத்திரிகள் விட்ட பெருமூச்சுகளை யாரும் கருத்திலே கொள்வதில்லை என்று சொல்வார். அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் எங்கே நம்ம அரசியலே வரும்போதுதான் அவரிடத்திலிருந்து மாறுபடுகிறோம். அதனால்தான் இன்றைக்கு ஒரு இயக்கம் தொடர வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அதாவது விழுகின்ற ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கின்ற ஒரு வியாபார அரசியலுக்கு முன்னெடுப்பதற்கு கலைஞர் போகின்ற அந்த காலகட்டத்திலே தான் முரண்பாடான சிந்தனைகள் வருகிறது. உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு உறுதியான ஒரு கலைஞர் சொல்லிட்டு இருக்கோம், எமர்ஜென்சி எழுத்தார், ரொம்ப கொடுமையாக மதுரையில இந்திரா காந்தி அவர்களால் அந்த ஊர்வலத்திலே நடமாட முடியவில்லை, சரியான முறையிலே போக முடியவில்லை. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்ற கலைஞர் ஏன் இப்பொழுது தடுமாறுகிறார்? சில்லறை வணிகத்தில் வரும்போது ஒரு கட்டத்தில் சொன்னார், எம்பிக்கள் கூட்டத்திலே முடிவு பண்ணிட்டோம்னு சொல்றார். அதுக்கு பிறகு செப்டம்பர் 20ஆம் தேதி ஆல் இந்தியா பந்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், எங்களுடைய தொழிற்சங்கம் பங்கெடுக்கிறோம் சொன்னார். அதுக்கு பிறகு அக்டோபர் 1ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் போட்டோம் சொல்றார். ஆனால் நவம்பர் 24ஆம் தேதி மதவாதத்திற்கு நாங்கள் வழிவிட மாட்டோம் சொல்லிட்டு அப்படியே அந்தர்பட்டி அடிக்கிறார். ஆக ஏன் இந்த உறுதியிலே அவர் தடுமாறு
ஆசைப்படுகிறார் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கச்சத்தீவு மீனவர் பிரச்சனை எது காரணம்? கச்சத்தீவு பிரச்சனை காரணம். ஒரு காலகட்டத்தில் மேற்கு வங்கத்துக்கு சொந்தமான ஒரு தீவை வந்து வங்காளதேசத்துக்கு கொடுக்கும்போது டின்பிகா என்கின்ற ஒரு தீவை ஒப்பந்தம் போட்டார்கள், குத்தகைக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது குத்தகைக்கு கொடுக்கும்போது கூட ஆட்சி உரிமையை இவர்களை வைத்துக் கொண்டார்கள், குத்தகை மாற்றம் தான் கொடுத்தார்கள். அதுபோன்ற அணுகுமுறையை கலைஞர் அவர்கள் 76 கச்சத்தீவு பிரச்சனை ஏன் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. உறுதி காட்டல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பாராட்டுக்கள், குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் நிறையவே இருக்கின்றன. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த தமிழகத்துடைய முதலமைச்சராக 5 முறை இருந்து இன்றும் இந்தியாவுடைய அரசியல் சக்திகளும் முக்கியமான சக்திகளாக இருக்கக்கூடிய டாக்டர் மு. கருணாநிதி அவர் மீது 1000 விமர்சனங்கள், 1000 பாராட்டுகள் இருக்க அவருடைய பிறந்த நாள் இன்று. அவருடைய அரசியல் வாழ்க்கையை தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். நிறைய நல்ல அம்சங்களை பார்த்தோம். திரு அந்தரிதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார், நிலைப்பாடு நிறைய முறை மாறி மாறி எடுத்திருக்கிறார். ஒரு முறை எடுத்த நிலைப்பாட்டை அவர் பத்தி சொல்லக்கூடிய விமர்சனமே எதிர்ப்போ ஆதரவோ உறுதியா இருப்பார் அப்படின்னு. ஒரே சில விஷயங்களுக்கு அவர் எதிர்ப்பும் கொடுத்திருக்கிறார், ஆதரவும் கொடுத்திருக்கிறார். இப்போ எஃப்டிஐ இன் ரீட்டைல், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டு, இதை திமுக எதிர்க்குதுன்னு சொல்லி அதற்கு ஒரு கிளாஸ் கொடுத்து மதவாதத்தை எதிர்ப்பதற்காக நாங்கள் ஆதரிக்கிறோம் அதே விஷயத்துல பார்லிமெண்ட்ல ஆதரிச்சது. அதே போல பாஜகவை கடுமையாக விமர்சிச்சு அதே ஆட்சியில பங்கேற்றது உள்ளிட்ட நிலைப்பாடு மாற்றமும் அவர் மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு. ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு பெரிய இயக்கம் இதுபோல அரசியல் சூழல், அரசியல் நிர்பந்தங்கள் காரணமாக தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளாத ஒரே ஒரு இயக்கத்தை இந்தியா முழுக்க நீங்கள் காட்டுங்க. ஒரே ஒரு அரசியல் இயக்கத்தை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவில் எந்த முரண்பாடு சொல்றேன், இந்தியாவில் எந்த தலைவருக்கும் நடக்காத ஒரு பெரிய கொடுமை, எங்களை எல்லாம் மிகவும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்கு ஆளாக்கிய ஒரு கொடுமை, வைகோ அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது. ஆனால் அதே யார் அவர்கள் சிறையில் அடைத்தார்களோ அவர்களோடு சேர்ந்து வைகோ போய் கூட்டணி வைக்கிறார், அவர்களோடு சேர்ந்து தேர்தல் வேலை செய்கிறார். பெரியாருடைய மிக தீவிரமான தொண்டர் வைகோ. ஆனால் அவர் பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொன்னவர்களோடு சேர்ந்து ஓட்டு கேட்க செல்கிறார். நாங்கள் அதை பற்றி பேசவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அதே கட்சியோட தான் பெரியார் வழி வந்த திமுக, அதே கட்சியோட பாஜக ஆட்சியில் திமுக. அதைத்தான் சொல்றேன். இன்றைக்கு அதுக்கு பாஜக திமுகவோட ஆதரவை பெற்றது. பாஜக காரர்களும் சொல்கிறார்கள், பாஜக எதிர்ப்பவர்களும் சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய மதவாத அரசியலை பெரிய அளவிற்கு நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று. காரணம் என்னென்று கேட்டால் கூட்டணி கட்சிகள் 98 மதவாதம் அல்லாத ஆட்சி நடந்தது. மதவாதம் அல்லாத அல்ல, அதாவது இன்றைக்கு அவர்கள் துணிச்சலாக பேசக்கூடிய பல விஷயங்களை அன்றைக்கு அவர்கள் பேச முடியவில்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கு எல்லாம் திமுக தலைவர்கள் நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க ஒரு லகான் கிடைச்சிருக்குமே. அதாவது ஒரு விஷயம் பாருங்க, நாங்க எடுக்கல. ஏன்னு கேட்டால் கடந்த காலத்தில் செய்தது தவறு என்கிற அடிப்படையில் தான் மதவாதத்தை எதிர்த்து நாங்கள் இதற்கு ஓட்டளிக்கிறோம் என்று அந்த சிலர் அந்நிய திமுக பங்கேற்றது தவறு. நிச்சயமாக. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு திமுக எடுத்த அந்த நிலைப்பாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மதவாதத்திற்கு எதிராக மதவாத கட்சிக்கு அவர்கள் ஆதரவளித்ததை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. முரண்பாடு தான் திமுக முரண்பாடு அல்ல. எந்த இயக்கமுமே ஒரு அரசியல் நிர்பந்தத்திற்காக சில முடிவுகளை எடுப்பதும் சில தவறுகளை செய்வதும் அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்வது என்பதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் சம்பவம் நடக்கும்போது திமுக எந்த விதமான எதிர்ப்பு கருத்தையும் பதிவு செய்யவில்லை. அதாவது இன்னொன்னு சொல்றேன், இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைகோ சிறுபான்மையினுடைய நலன்களை பற்றி அவர் பேசாத நாளே கிடையாது. இப்ப நான் கிட்ட கேட்கிறேன், அதாவது ஆர்டிகல் 370 வந்துட்டு ரிமூவ் பண்றேன்னு சொல்றாங்க, பசுமை தர சட்டம் கொண்டு வருவேன்னு சொல்றாங்க, காமன் சிவில் கோட் கொண்டு வரேன்னு சொல்றாங்க, அதே போல ராஜபக்சே விருந்து கொடுக்குறாங்க. இத்தனை நிலைப்பாடுகள் இருந்தும் நீங்கள் ஏன் பிஜேபி உறவு பற்றி இதுவரைக்கும் என்ன நிலைப்பாடு எடுக்கவில்லை?
இல்ல எதிர்த்துருக்கான் சார். கருப்பு காட்டும், கருப்பு கொடி சும்மா வந்து கருப்பு கொடி தலைநகர் அதே போல நீங்க மனித சங்கிலி போராட்டத்தை திமுக தலைவர் நடத்தினார். அவர் மீது நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் நியாயமானதுன்னா இன்னைக்கு அதே போல நீங்க இந்த ஆட்சியில் இருக்கீங்க, இதே ஆட்சி நடக்கும்போது ராஜபக்ச இந்தியா வருகிறார், இதே போல இதே சமயத்துல தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு அமைச்சர் பேசுறார். அப்ப நீங்க வந்து எதிர்க்கிறோம் சொல்றதுக்கும் அவங்க நாங்க ஆட்சியில இருந்து எதிர்த்தோம் சொல்றதுக்கும் என்ன எங்களை பொறுத்தவரை சரி என்று பட்டால் சார்ந்து இருப்போம், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்போம். இந்த கட்டத்தை எங்களுடைய தலைநகர் டெல்லியிலே காட்டியிருக்கிறோம். அதே போல மனித சங்கிலி போராட்டத்தை திமுக முள்ளிவாய்க்கால் யார் எதிர்த்து அந்த கருத்தை சொன்னாலும் அதைத்தான் காட்டியிருக்கிறோம். யாரை செய்தார்களோ அவருக்கு சேர்த்தான் காட்டியிருக்கிறோம். எங்களை எதிர்ப்பை பதிவு செய்திருக்கோம். அதை நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருப்பது, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்க இவங்க பண்ணா ஸ்ட்ராட்டஜி, கலைஞர் பண்ண அவர்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இங்கே ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் நிறைய பிரச்சனை வைத்திருக்காங்களே ஒழிய இவர்களுக்கு உண்மையிலேயே அதை பற்றி திமுகவை மையப்படுத்திதான் ஈழத்தமிழர் போராட்டம் சொல்ல காங்கிரஸ் எதிர்ப்பு தான் ஈழத்தமிழர் பிரச்சனை சொல்லுது. அதற்குள்ள போவேண்டாம். என்னுடைய கேள்வி நிலைப்பாடு மாற்றம் அவர் சொல்வது போல பல அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கிறது. திமுக தலைவர் மீது இந்த குற்றச்சாட்டு சற்று அதீதமாகவே வைக்கப்படுது. எஃப்டிஐ ரீட்டைல் ஆகட்டும், இல்ல இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தல் ஆகட்டும், நாங்க காங்கிரஸ் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் தேர்தல் பிரச்சார மேடையிலே ஒரு சில மாதங்களுக்கு பிறகு கையோடு கை கோர்ப்போம், அவர்கள் மதச்சார்பின்மைக்கு திரும்புவார்களே, ஆனால் அவர்களோடு நாங்கள் சேர தயங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிலைப்பாடு மாற்றம், அதுவும் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் செய்வது அப்படிங்கிறது அவர் மீது வைக்கக்கூடிய பிரதான விமர்சனங்கள் உண்டு. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்னும் பலவீனமே இல்லாத அரசியல் தலைவர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அவருக்கு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் பலவீனம் இருக்குது. பலவீனங்கள் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் உள்ள பலவீனம் அவருக்கு இருக்கு. ஆனால் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத பலங்கள் அவருக்கு இருக்கிறதா அவரோட மிகப்பெரிய பலம். அதுதான் கலைஞரோட இது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் களத்துல அவருக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. ஏனென்றால் மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வந்து பாஜகவை ஆதரித்து நரேந்திர மோடி தான் பிரதமர் என்பதை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இங்க அதிமுக வந்து கிளியரா வந்து ஜெயலலிதா தான் பிரதமர் அப்படிங்கறத வந்து அதிமுக தரப்பு அதை முன்னெடுத்து ஒரு வருஷமாவே அவங்க கொண்டு போயிட்டாங்க. இப்ப காங்கிரஸை விட்டு வந்து திமுகவுக்கு அந்த இடத்துல ஒரு சங்கடம் இருந்துச்சு. அது என்ன, யாரை முன்னிறுத்த முடியும் அப்படின்னா மதசார்பற்ற சக்தியை தான் நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கறது திரும்ப திரும்ப அவங்க சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. அந்த மதசார்பற்ற சக்தியை எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? அதாவது இடதுசாரிகளோட பங்களிப்பா? இடதுசாரிகள் கடைசி வரைக்கும் அதிமுகவோட இருந்தாங்க. அதிமுக கதவு மூடின பிறகுதான் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சாங்க. அப்பவும் கூட அவங்க திமுக பக்கம் வரல. அப்ப இவர் அந்த மேடையில சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது வந்து நீங்க இந்த தேர்தல் காலத்துல அது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவா தான் இருந்தது. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறதும் அதுலேருந்து அது மீண்டு வரக்கூடியது எப்படி அப்படிங்கறதும் அந்த கட்சி கவலைப்பட வேண்டிய விஷயம். அதை கலைஞர் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்க இந்த நிலைப்பாடு மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமலாம் யாருமே இல்ல. எல்லாருமே அது இப்ப சேது சமுத்திர திட்டத்துக்கு உரிமை கொண்ட இப்ப திரும்ப என்ன சொன்னோம்னா கலைஞர் மட்டும்தான் இன்னொருத்தங்களா அப்படிங்கிற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆக எல்லாருக்குமே இருக்குங்கிறது தான் சேது சமுத்திர திட்டம் குறுகிய கட்டத்துல மாற்றி. உதாரணத்துக்கு எஃப்டிஐ ரீட்டைல கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னா அதுக்காக அவர் சொன்னது போல போராட்டம் எல்லாம் அறிவிச்சார். ஆனா பார்லிமெண்ட்ல வரும்போது ஆதரிச்சு ஓட்டு போட்டது, அதுவும் இது நடந்த ஒரு நிலைப்பாடு மாற்றம் நடந்த ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த விமர்சனங்கள் அவர் மீது அதீதமாக வைக்கும். இல்ல அதுதான் காரணத்தை சொல்றேன். அவங்களுக்கு வந்து இன்னொரு பிடிமானம் எப்பொழுதுமே கலைஞர் வந்து இந்திய அளவில் அரசியல் பண்ணும்பொழுது என்ன இருக்கு அப்படின்னு பாப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த காய்களை நகர்த்தி அவர் இந்திய அரசியல் சூழலை மாற்றும் பொழுது அதுதான் நான் திரும்ப சொன்ன மாதிரி அந்த சக்கரத்தை அவர் சுழல வைப்பார்.
அதுக்கான வாய்ப்புகள் அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இதை என்ன செய்ய முடியும். அதுல தோல்வி அடைஞ்சதும் உண்டு. அவர் பலமுறை அவருடைய அரசியல் கணக்குகள் தவறி போனதும் உண்டு. ஆனால் அதை தாண்டியும், அந்த கணக்குகள் தவறி போனதை தாண்டியும் அவர் அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ரைட். அம்பரிதாஸ், ஒரு முயற்சியிலே ஈடுபாடு உடையவர், அந்த முயற்சிக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடிய தகுதி உடையவர் கலைஞர் என்பது மாறுபட்ட கருத்து கிடையாது. உன் மீது அடித்த புயல் காற்று இமயமலை மீது அடித்திருந்தாலும் கூட அது இடம் பெயர்ந்து போயிருக்கும் என்ற வைரமுத்து வரிகளை நான் வழிமொழிகிறேன். அதை சொல்லவில்லை. நான் அரசியலை பொறுத்தவர்களே தான் மாறுபடுகிறேன். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு 2007 வந்தது. நீங்கள் மத்தியிலே அமைச்சராக இருக்கிறீர்கள். 95 மத்திய அமைச்சரவையிலே 17 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்திரர்கள் மாறுவார்கள், இந்திராணிகள் மாறுவதில்லை என்பது போல 17 ஆண்டு காலம் மத்திய மந்திரி சபையிலே கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 2007 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகும் கூட 6 ஆண்டு காலமாக அது கெசட்டிலே அரசிதழிலே ஏன் வெளியிடப்படவில்லை? அதற்குண்டான முன்முயற்சியை ஏன் எடுக்கவில்லை? ஒரு சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் அது அரசியலை வெளியிட வேண்டும் என்கிற சூழ்நிலையை கலைஞர் அவர்கள் ஏன் உருவாக்கினார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கேட்க, காவிரி ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், ஒரு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கடுமை காட்டி இந்த விஷயங்களுக்காக நின்று போராட்டத்துக்கான ரிசல்ட் கொடுத்ததுல இந்த ஒரு காவிரி இந்த இறுதி ஆணை வெளியிடுறதுலே ஆகட்டும் பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படும். அதாவது பல விஷயங்கள், காவிரி இந்த தீர்ப்பாகட்டும், பல விஷயங்கள் திமுக காலத்தில் போடப்பட்ட வழக்குகள், அதே மாதிரி இந்த முல்லை பெரியார் விஷயங்கள், அவர்கள் நடத்திய சட்ட போராட்டங்களுடைய விளைவுகள் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கும்போது அது நீதிமன்ற தீர்ப்புகளாகவும் மத்திய அரசாங்கத்தின் முடிவுகளாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உடனே நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் மிக திறமையாக எல்லாவற்றையும் வென்றெடுத்து விட்டார் என்று சொல்வது என்பது எல்லா பிரச்சனைகளும் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை மூடி மறைக்கிற ஒரு விஷயமாகும். திமுக தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளிலும் இந்த போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. அதாவது இதில் மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. காவிரி இறுதி ஆண்டு 2007 வர சமயத்துல இடைப்பட்ட காலத்துல அதே சமயத்துல மத்திய ஆட்சியில திமுக பங்கேற்றிருக்கிறது. தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அதை எந்த அளவுக்கு வரைச்சு அது தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்குகளாக தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அதை அப்படி ஒரு தரப்பாக செய்ய முடியாது. விஷயம் தெரியாமல் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் இப்ப சமீபத்தில் ரூலிங் கொடுத்து இது வரைக்கும் ஏன் செய்யலன்னு கேட்டது. மத்திய அரசாங்கம் இயல்பாகவே செய்யக்கூடிய விஷயம் பாருங்க. இங்க திமுக இருக்கு, அதே சமயத்துல கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு. அப்ப கர்நாடக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், இந்த பக்கம் திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம், இது ரெண்டுக்கும் இடையில் மத்திய அரசாங்கம் இதை ஒத்தி போடுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் கையாண்டது. திமுக நிச்சயமாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறது. ஆனால் மைய அரசில் கடந்த காலத்தில் பல்வேறு விதமான மாநில அரசியல்களுக்கு நடுவே என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளாமல், அவை எப்படி வழக்குகளாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே கலைஞர் செய்யவில்லை என்பது ஒரு வெற்று பிரச்சாரம். அதில் எந்த உண்மையும் கிடையாது. நான் திரு லெனின் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த தேர்தலாகட்டும் இல்ல 2011 தேர்தலாகட்டும் திமுக சந்தித்த வீழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில் எடுத்துக்கிட்டா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், திமுக கணிசமான இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட ஒரு பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கிறது. இது மீளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறதா? கலைஞர் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கிறதா? இந்த வீழ்ச்சிக்கு அவரும் ஒரு காரணமா? இல்ல, இந்த வீழ்ச்சி பெரிய வீழ்ச்சி தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த வித்தியாசம்ங்கிறது அதிகமா இருக்குது. இது போன்ற வீழ்ச்சிகள் திமுகவுக்கு வந்திருக்குது. அப்பெல்லாம் அது மீண்டு வந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னா 91 தேர்தலில் திமுக அதற்கு முந்தைய 89 வாங்கிய வாக்குகளை விட 12% குறைவாக வாங்கினுச்சு. தனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வாக்குகள்ல 12% அன்னைக்கு இழந்துச்சு 91. அப்ப என்ன, திமுக மீது ஒரு கொலைப்பழி சுமத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த கொலைப்பழி சுமத்தப்படும் பொழுது சாதாரண மக்கள் கூட அப்படி திமுகவை ஆதரிக்காம அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள். அது இயல்பாக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களில் 12%-ம் இந்த கூட்டணியை எதிர்கூட்டணியை ஆதரிச்சு ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் அது 40 அதாவது 39 சட்டமன்றத்தையும் வெற்றி, நாடாளுமன்றத்தையும் 234 சட்டமன்றங்களில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அந்த கூட்டணி பெறக்கூடிய அளவுக்கும் ஒரு வலிமையை பெற்றது. அந்த காலகட்டம் இப்பொழுது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு இத்தனைக்கும் மதிமுக பிரிந்திருந்த சமயம், அந்த 96 அது திமுக மீண்டு வரும்பொழுது மதிமுக என்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளவு அதுல ஏற்பட்டிருந்துச்சு. 9 மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல நிர்வாகிகள், அது நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் விலகி போயிருந்த நிலையிலும் திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அது கூட்டணி அமைச்சு அது வெற்றி பெற்றுச்சு.
இன்றைக்கு இருக்கிற நிலையில் திமுகவுடைய இந்த மிகப்பெரிய பின்னடைவை எப்படி சரி செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்கு கலைஞர் 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிறது. பிரதான இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறலங்கிறது 91 பெறல. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 84 கூட திமுக பெறவில்லை. புதுசு இல்ல. திமுக பிரதான எதிர்க்கட்சியை இழக்கிறதுங்கிறது புதுசு இல்ல. ஆனாலும் கூட அதற்கு பிறகு வரக்கூடிய 2014 தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் 1.5 லட்சத்துக்கு ஆவரேஜா 1.5 lakhs இருக்கிறது. பல சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தா சட்டமன்ற தொகுதியை வாரியா பார்த்தா அதிமுக பிரம்மாண்டமாக இருக்கிறது. என்னும்பொழுது இது மீளக்கூடிய அளவில் தான் இருக்கிறதா? கலைஞரோ இல்லாட்டி திமுகவோ தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ்ல மீளக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. இப்பொழுதும் திமுகவுக்கு ஒரு 23% வாக்கு வங்கி இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான ஓட்டு வித்தியாசம்ங்கிறது 80 லட்சம் ஓட்டு. நீங்க 41 லட்சத்தை அதிகமா திமுக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலே அது அதிமுக மிஞ்சிடும். இதுதான் ஓட்டு தேர்தல் அரசியல் கணக்கு. இந்த தேர்தல் அரசியல் கணக்கில் இவர்கள் எப்படி புதியவர்களை ஈர்க்க போகிறார்கள்? வழக்கமாக திமுகவில் வாக்களிக்கக்கூடிய அந்த இயல்பாக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை எப்படி திரும்ப கொண்டு வர போகிறார்கள் என்பதுதான் இங்க கலைஞர் என்ன நிலை எடுக்க போறார் அப்படிங்கறத கட்சிக்காரங்களே எதிர்பார்க்கிறாங்க. திரு மனுஷபுத்திரன் நான் கேட்க வரும்போது அவர் மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுகள் ஒன்று நீங்களும் அறிஞ்சதுதான். குடும்ப அரசியல், கழகம் ஒரு குடும்பங்கிறத தாண்டி இன்னைக்கு அவருடைய குடும்பம் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவர் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலினை கொண்டு வந்திருக்கிறார். அழகிரியை ஏன் கொண்டு வந்தார், இன்னைக்கு ஏன் அழகிரி மீது அவரே குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு ஒரு குடும்ப அரசியல் திமுக மீது, திமுக தலைவர் மீது வைக்கப்படக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்களை ஒரு குடும்ப அரசியலினுடைய பிரதிநிதி என்று சொல்வதை போன்ற ஒரு அவதூறு எதுவுமே. அதே போலதான் அழகிரி இல்லையா? இல்ல சொல்ற கேளுங்க. ஒவ்வொரு 2 குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க. ஏனென்றால் ஸ்டாலின் அளவிற்கு இன்றைக்கு அவர் வந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பிற்காக காத்திருக்க வைக்கப்பட்டவர் இந்தியாவிலேயே வேறு எந்த அரசியல் குடும்பத்திலாவது இருந்திருக்கிறார். இதை சொல்லி முடிச்சிடறேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் என்பது, அதாவது ஸ்டாலின் இந்த இடத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்பாக அவர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்துவிட்டுத்தான் அவர் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் மேயரான சமயத்தில் கூட அவருக்கு ஜூனியராக இருந்தவர்கள் எல்லாம் திமுகவில் அமைச்சர்களாக ஆனார்கள். அவருக்கு பின்னால் அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் ஆனார்கள். அப்படி பார்த்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இடம் கூட மிக மிக தாமதமாக அளிக்கப்பட்ட ஒரு இடம். அதை ஒரு வாரிசு அரசியல் என்று சொல்ல முடியாது. அழகிரி என்ற விஷயத்தை வைத்துக் கொள்வோம். அழகிரியை பொறுத்த வரைக்கும் அவர் தென்மண்டலத்தில் அரசியல் ரீதியாக செல்வாக்கோடு இருக்கிறார் என்கிற நிலையில் திமுக அல்லது இருப்பதாக கலைஞர் கருதிய நிலையில் திமுக அவரை ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தவறாக கருதிட்டாருங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நெருக்கடிகளுக்கு மதுரையில் அழகிரி அவர்கள் செய்த அரசியலும் ஒரு முக்கியமான தவறாக கருதி மற்றவர்களுக்கான வாய்ப்பை பறிச்சுதான் மத்திய அமைச்சர். அதாவது ஒரு இயக்கம் சில சமயம் தவறாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், தவறாக முன்னிறுத்தக்கூடிய சில நபர்கள் என்பது அந்த இயக்கத்திற்கு ஒரு வலிமை குறைவை கொண்டு வரும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். உண்மையிலேயே அழகிரியை முன்னிறுத்தியது என்பது திமுக அதனுடைய அரசியல் வரலாற்றில் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்று நான் நினைக்கிறேன். இல்ல, கலைஞர் அவர்கள் இதுல ராஜதந்திர ரீதியிலே தான் செயல்பட்டிருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னா, அண்ணன் அவர்கள் சொன்னதை போல ஸ்டாலின் அவர்கள் தலைவராக முன்னிறுத்துவதே யாருக்கும் மாறுபட்ட கருத்து. அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. அதில் நாங்கள் மாறுபடவில்லை. அப்படி என்று சொன்னால் ஏன் 2006 கனிமொழி எம்பியாக ஏன் ஆக்கினார்கள்? அதுக்கு பிறகு அழகிரி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி ஏன் மத்திய மந்திரி ஆக்கினார்கள்? அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், கலைஞருடைய ராஜதந்திரம் இங்கேயும் செயல்பட்டிருக்கிறது. ஒரே அணி என்று இருந்தால் அதுக்கு மாற்று அணி உருவாகும். இவர்களே 4 அணிகளை உருவாக்கிவிட்டால் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதாவது ஒன்றிலே தான் அவர்கள் இடம் பெற வேண்டும் என்கின்ற மற்ற அணிகளை இன்றைக்கு தகர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ராஜதந்திர நிகழ்வாகத்தான் அதை நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞருடைய சாதனை சில அரசியல் நிலவரம் 2014 2096 லெனின் அவர்கள் சொன்னார்கள். 96 ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்ப்புணர்வு அன்றைக்கு அதிகமாக இருந்த காரணத்தால், காங்கிரஸ் மூப்பனார் தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சி வந்த காரணத்தால், அதோடு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்த காரணத்தால் தான் 96 வெற்றி பெற முடிந்தது.
ஆகவே இன்றைக்கு விகிதாச்சார கணக்குகள் எல்லாம் போட்டுக்கொண்டு நாம் அதை சரி செய்ய முடியாது. அதுக்கப்புறம் கொடுத்த வாய்ப்பெல்லாம் ஏன் ஒர்க் அந்த காலத்துல தான் சார் எல்லா வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய எண்ணங்களை நிர்ணயிக்கின்ற இடத்துல அவர் கிடையாது. அதே போல கலைஞருடைய சாதனைகளை யாரும் மறுக்கல. ஆனால் அவருடைய சர்க்களை கலைஞருடைய சாதனை யாரும் வந்து கேள்விக்குறியாக்கவில்லை. ஆனால் அவருடைய சருக்கள் எங்கே இருக்கிறது என்று தயவுசெய்து அவர் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 71ஆம் ஆண்டிலே அவர் செய்த மிகப்பெரிய தவறுதான் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய குடிகார சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஒரு 2-3 தலைமுறை ஒரு குடிகார சமுதாயமாக ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால் 71 அந்த காலகட்டத்தில் வைகோவும் அந்த கட்சியில் இருந்தவர் தான். அவரையே வந்து குடிகார சமுதாயத்தை உருவாக்கின சமயத்தில் கட்சி விட்டு விலக்கல. அது ஒரு காரணமா இல்ல இன்டர்னலா பல விஷயங்கள் ஈழ விஷயங்கள் எல்லாம் நியூஆன்சஸ்ல மாறுபட்ட வைகோ அதுலயே இன்னைக்கு மாறுபடும். அதாவது தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருப்பவர்களுக்குள்ள அந்த செல்வாக்கு அந்த அணியிலே ஏதோ ஒரு அணியிலே இடம்பெற்றவர்கள் இருக்க முடியுமா? இன்னைக்கு இருக்குதா? அதெல்லாம் ஒப்பீடு செய்யக்கூடாது. ஒரு அணியிலே திமுக ஒரு அணியிலே நிர்ணயிக்கின்ற இடத்துல அவர் கிடையாது. அது நிர்ணயிக்கின்ற இடத்துல கிடையாது. ஆகவே தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் அது அந்த தவறை தான் இப்போது சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். 3 தலைமுறையாக இன்றைக்கு ஒரு குடிகார சமுதாயம் ஆக்கியிருக்கிறார்களே அது மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு அந்த ஒளிபடைத்த கண்களோடு உறுதி கொண்ட நெஞ்சத்தோடு கழிபடைத்த மொழிகளோடு இருக்கின்ற அந்த சமுதாயம் இன்றைக்கு ஒரு குடிகார சமுதாயம் ஆகிவிட்டது என்கின்ற அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். நீங்க ரொம்ப பழைய விஷயம் எல்லாம் கேட்டீங்க. அதிமுக தான் சாரா கடை நடத்துது. இவங்க 5 வருஷம் கூட்டணியில் அவங்க கூட எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போது கேட்டுக்கலாம் நதிகளை இணைக்க வேண்டும். நீங்க நடந்த பிரச்சனையே இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு விஷயம் கேளுங்க, நல்லா தெளிவா கேட்டுங்க. நீங்க என்ன பத்தி பர்சனலா அட்டாக் பிரச்சனையே இல்ல. நான் சொல்றேன் எனக்கு அது பிரச்சனையே இல்ல. அது பிரச்சனை அதாவது கலைஞரை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் பாத்ரூம் போனா வேட்டி நினைஞ்சதெல்லாம் இருந்தாங்க. கலைஞர் அவருக்கு தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே கிடையாது. அவ்வளவு பர்சனல் அட்டாக், அவருடைய குடும்ப விஷயங்கள், அந்தரங்க விஷயங்கள், அவருடைய உடல்நல குறைவு. உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் என்ற ஒரு அடிப்படை இருக்கிறதா? ஒரு வயது முதிர்ந்த மனிதரை எந்த அளவிற்கு அவருடைய அரசியல் அறிவு, அவருடைய அரசியல் பாரம்பரியம் எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல் அவர்கள் என்னென்னவெல்லாமோ சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர் அதையெல்லாம் ஒரு தூசு போல தாண்டி விட்டு அவர் சென்றிருக்கிறார். சென்ற ஆண்டு அவருடைய பிறந்த நாள் விழாவில் கலைஞர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார். அப்போது அவர் சொன்னார், நான் என்னுடைய இந்த பிறந்த நாளை மிகவும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு தூசு என்று அடுத்த வார்த்தை சொன்னார். உண்மையிலேயே அதை கேட்டபோது அவ்வளவு ஒரு உணர்ச்சி பெருக்கி ஏன்னு கேட்டால் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை தன் வாழ்நாள் முழுக்க எந்த அவதூறுகளுக்கு மஞ்சாமல் அவர் நடத்தி இருக்கிறார். ஆனால் இவர்களுடைய முரண்பாடுகளை கலைஞர் ஒரு விஷயத்தை செய்தால் அது குற்றம். ஆனால் ஜெயலலிதா செய்தால் அதை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள். அது ஏதோ கோயில் நமக்கு விட்டுக் கொடுக்கிற விஷயம். இதில் தான் இவர்களுடைய அரசியல் என்பது இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மீதும் தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படாது. நடக்கும்போது கூட பல பேர் ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் தொடர்ந்து கலைஞரை அவதூறு செய்வதற்காக மட்டும்தான் உங்களுக்கு எல்லா அரசியல் அம்சங்களையும் பயன்படுத்துகிறீர்கள். அதே தவிர செய்யும் போது எவ்வளவு சாஃப்ட்வேரோட இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை. கேள்வி கேட்டேன். வைகோ வெர்சஸ் கலைஞராக நம்ம இதை எடுத்துக்கொண்டோம். அவர் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. அதிமுக இருந்தா அதிமுக கலைஞரா இருந்திருக்கு. திரு லெனின் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன், உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை. இப்போ திமுகவும் கலைஞரும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய பார்த்தோம். இன்னைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்க எதை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன். என்னன்னா கலைஞரிடம் இருக்கிற சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா,
நீங்க தொடக்கத்திலேருந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பால் வேறு எந்த பின்னணியும் இல்லாமல், நீங்க சொன்ன மாதிரி குடும்ப பின்னணி கிடையாது, அவருக்கு பணபலம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி அரசியல்ங்கிற அடிப்படையில பார்த்தா அவருடைய சமூகம் என்பது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது ஜாதி ஓட்டை நம்பி, அவரால் தன்னுடைய ஜாதியை நம்பி. அதே மாதிரி மதம் என்று எடுத்துக்கொண்டால் அவர் எந்த மதத்தில் பிறந்தாரோ அதற்கு எதிரான அரசியலைத்தான் சிறு வயதிலிருந்தே அவர் நடத்திக்கிட்டு வரார். ஆக அந்த திராவிட இயக்க கொள்கையே அந்த வர்ணாசிரமத்தை எதிர்ப்பதாக அமைந்து விட்டது, இந்து மதம் என்று சொல்லப்படுகிற வர்ணாசிரமம். ஆக ஜாதி, மதம், குடும்பம், பணம், படிப்பு என்று பார்த்தால் கூட பள்ளி இறுதி படிப்பை தாண்டி அவர் இல்லை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 11 முறை என்று சொன்னார், 12 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்றத்தில். ஒரு முறை எம்எல்சியாகவும் இருந்திருக்கிறார். அதன் பிறகு 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்திரா காந்தி ஆட்சி அமைவதற்கு துணையாக இருந்ததிலிருந்து பிறகு ஜனதா ஆட்சியிலிருந்து விபி சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் என்று பல பிரதமர்கள், அதுபோல் பிபி கிரியில் தொடங்கி இன்றைக்கு பிரணாப் முகர்ஜி வரை எத்தனையோ ஜனாதிபதிகளை உருவாக்குவதில் அவருடைய தேசிய அரசியலிலும் அவருடைய பங்கு இருக்கிறது. இப்படி ஒரு பின்னணியில் இருந்து தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய இயக்க இத்தனைக்கும் அவர் எந்த இடத்திலையும் தன்னுடைய கருப்பு சிவப்புங்கிற அடையாளத்தை விட்டுக் கொடுத்ததே இல்லை. அவர் எழுதினாலும் சரி, சினிமாவிற்கு வசனம் எழுதினாலும் சரி, அல்லது கவிதை எழுதினாலும் சரி, வேறு எது பண்ணினாலும் அந்த அடையாளத்துடன், தன் இயக்க அடையாளத்தோடு அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி முக்கால் ஒரு செல்ஃப் மேட் மேன். அவர் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இந்த அவருடைய காலத்தில் வளர்ந்த அந்த சமூக நீதி, அவர் முன்னெடுத்த பல திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள் எல்லாம் நாம் நேர்களிடமும் கேட்டிருந்தோம். திமுக தலைவர் கருணாநிதி அவர் பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று இரு வாய்ப்பு கொடுத்திருந்தோம். நேர்களுடைய பார்வை இதோ. திமுக தலைவர் கருணாநிதி சிறந்த தலைவர் என்று 96% சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஒரு தேர்ந்த சிறந்த அரசியல்வாதி என்று 4% சொல்லியிருக்கிறார்கள். அவர் மிகச்சிறந்த அரசியல் தலைவர் என்று 96%, தேர்ந்த அரசியல்வாதி என்று 4% தங்களுடைய பார்வைகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு, பாராட்டுகள் உண்டு. எவை இருந்தாலும் இந்திய தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு மூத்த மிக முக்கியமான அரசியல் தலைவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எதிர்க்கட்சியினர் உட்பட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு அந்தரிதாஸ் அவர்களுக்கும், திரு கோவி லெனின் அவர்களுக்கும், திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் மறுபக்கத்தில் மற்றொரு முக்கியமான விஷயத்தில், ஆயுத நீட்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நேர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இதை திமுக நேற்று தன்னுடைய கூட்டத்தில் கிளப்பியிருக்கிறது. தேர்தல் முறையில சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் சொல்லக்கூடிய விஷயம் என்றாலும் கூட தமிழ்நாட்டில் திமுக இது வேண்டும் என்று மீண்டும் சொல்லியிருப்பது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அரசியல் தேர்தல் முறையில மாற்றம் தேவையா? இந்த விஷயமானது முக்கியத்துவம் வாய்ந்ததுதானா? இது பரிசீலிக்கப்பட வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சீர்திருத்தமா? திமுக இதை இந்த கட்டத்தில் வலியுறுத்துவது ஏன்? இவையெல்லாம் கேள்விகளாக எழுந்திருக்க இதைத்தான் இந்த பகுதியில் அலச விவாதிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள் திரு மனுஷபுத்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த பகுதியில் நம்முடைய தொடர்கிறார். அதே போல முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு தேர்தல் முறையில் நடைபெறுகிறது. போட்டியிடுபவர்களில் அதிக வாக்குகள் பெறும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகின்றனர். இந்த முறையில் ஒட்டுமொத்தமாக அதிக சதவீத வாக்குகள் பெறும் கட்சி தனிநபர் வெற்றி பெறாமல் போகும் பட்சத்தில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றங்களில் பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடுகிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடு தழுவிய அளவில் 31% வாக்குகள் பெற்ற பாஜக 282 இடங்களில் வெற்றி பெற்றது. அதே நேரம் 19.9% வாக்குகள் பெற்ற காங்கிரஸ் 44 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. தேசிய அளவில் 3.3% வாக்குகள் பெற்ற அதிமுக
37 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் 4.1% வாக்குகள் பெற்ற பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதேபோல தமிழகத்தில் 5.5% வாக்கு பெற்ற பாஜகவும் 4.4% வாக்குகள் பெற்ற பாமகவும் தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்ற நிலையில் 23.6% வாக்குகள் பெற்ற திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதனால் பெருவாரியான மக்கள் வாக்களித்த கட்சிகளின் பிரதிநிதிகள் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் பங்கு பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் பெறும் வாக்கு விகிதத்திற்கு ஏற்ப ஆட்சி மன்றங்களில் அந்தந்த கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. அந்த இடங்களுக்கான உறுப்பினர்களை கட்சி தேர்வு செய்து ஆட்சி மன்றங்களுக்கு அனுப்பும். இந்த முறையை இந்தியாவில் அமல்படுத்த வேண்டும் என்று திமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்குவதில் உள்ள சாதகங்கள் என்ன, சிக்கல் என்ன? இதனது சாதகங்கள், சிக்கல்கள், இதை தாண்டி இது சாத்தியப்படக்கூடிய விஷயமா இந்தியா போல ஒரு பிரம்மாண்டமான ஜனநாயகத்துல என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இதைத்தான் இந்த பகுதியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். நான் திரு TS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்ந்து தொடக்கணும்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு மிக்சட் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், ஒரு பகுதி விகிதாச்சார பிரதிநிதித்துவ ஒரு முறைக்கு ஆதரவானவர் நீங்க அப்படின்னு எனில் ஏன் இந்த மாற்றம் தேவைன்னு கருதுறீங்க? முதல்ல பேசுறதுக்காக எஸ் சார், கோ ஹெட். திரு கிருஷ்ணமூர்த்தி பேசுவது முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இப்ப இருக்கிற முறையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நானே என்னுடைய பிரதமருக்கு உள்ள ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இருக்கிற ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தினால 15% 20% ஓட்டை பெற்று அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக மாறிவிடுகிறார்கள். இது சரியான முறையல்ல. இது மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷமாக ஒரு கட்சியும் இதை ஆதரிக்கவில்லை. ஏன்? ஏனால் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததுனால் அதை பற்றி பேசவில்லை. தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் நாங்க கவர்மெண்ட் கிட்ட எத்தனையோ தடவை சொன்னாலும் அவங்க சொன்னாங்க பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் இல்ல, அதனால நாங்க மாற்ற முடியாது அப்படின்னாங்க. எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தல் சீர்திருத்தங்களை ஆதரிக்கவில்லை. இப்பொழுது ஆதரிக்கிறார் என்றால் தனக்கு தலைவர் வந்தால் தனால் தெரியுங்கிற மாதிரி இப்போ ப்ராப்ளம் வரும்போது தெரியுது. அதனால இந்த இருக்கிற முறையை மாற்ற வேண்டும். ஆனால் மாற்றுவதற்கு விகிதாச்சாரப்படி முதல்தான் சரி என்று சொல்ல முடியாது. எத்தனையோ மாற்றுதல் பிளான்ஸ் இருக்கிறது. ஒன்னு 33% ஓட்டு பெற்றால் தான் வின்னர் என்று சொல்ல வேண்டும், 50% ஓட்டு பெற்றால் தான் வின்னர் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் 15% 20% ஓட்டை வச்சுட்டு நாங்க தான் மக்களின் பிரதிநிதி, நாங்க மக்களுடைய எண்ணத்தை நாங்க பிரதிபலிக்கிறோம் என்று சொல்றது தவறான முறை அது. அதனால இதை மாற்ற வேண்டும், அதை பற்றி சந்தேகம் இல்லை. அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை கலந்தாராய்ந்து எல்லோரும் பேசி எல்லா கட்சிகளும் ஒரு நல்ல ஒரே மனதாக ஒரு மாற்றுதலை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரைட், பெட்டர் லேட் than never என்றும் புரிந்துக்கலாமா அப்படின்னு இதையே இந்த கட்டத்தில் இது வலியுறுத்தப்படுகிறதுங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறீங்க. அதைத்தான் நான் திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்டையும் வைக்க விரும்புகின்றேன். அது நான் கட்சி வழியா நான் பார்க்கல. நாட்டுக்கு இது தேவை. இந்த மாற்றம் கொண்டு வர வேண்டும், நல்ல மாற்றமாக கொண்டு வர வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 33% ஓட்டு பெற்றிருக்க வேண்டும். ஒருவர் தேர்வு பெற வேண்டுமானால் 33%, சில நாட்களில் 50% ஓட்டு உள்ளவர்கள் அவங்களை தான் வின்னர் டிக்ளேர் பண்றாங்க. அதனால இந்த மாற்றுதல் வேண்டும். இப்போது இருக்கிற முறை சரியான முறை இல்லை என்பதை நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போதுதான் திமுகவுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழுடைய தீர்மானத்தை பார்க்கும்போது அண்ணாவே இதை வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்றீங்க. அண்ணா பல முறை வலியுறுத்தினார். அண்ணா வலியுறுத்திய இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் சும்மா விட்டுட்டு, பல தேர்தல்களை சும்மா விட்டுட்டு, இந்த தேர்தலில் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு நீங்கள் எழுப்புவது அப்படிங்கிறது நிச்சயமாக இது போன்ற கேள்விகளை உங்கள் நோக்கி வைக்கத்தான் செய்யும். அதாவது இதற்கு முன்பும் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வேறு பல கட்சிகளோ தோல்விகளை சந்தித்திருக்கின்றன. அதிக வாக்குகள் பெற்றும் குறைவான இடங்களை பெற்ற சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகர பிரச்சனையாக ஏன் மாறி இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் திமுக மட்டுமல்ல. ஏராளமான அரசியல் கட்சிகள் புதிதாக தோன்றுகிற ஒரு சமயத்தில் வாக்குகள் பெரிய அளவிற்கு சிதறுண்டு போகிற போது மிக மிக குறைந்த அளவுக்கு வாக்குகளை பெறுகிறவர்கள் கூட அதிகாரத்திற்கு வந்துவிடப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மாற்றாக வாக்களித்தவர்கள் அவர்களுக்கு மிக அருகில் அவர்கள் வாக்குகளை பெற்றிருந்தால் கூட அவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் அடியோடு இல்லாமல் போகிறது.
இது உண்மையிலேயே ஒரு விபரீதமான ஒரு சூழலை கொடுக்கிறது. நீங்கள் இன்னைக்கு மத்திய அரசுக்காக நடந்த இந்த தேர்தல் நீங்கள் எடுத்து பாருங்கள். 31% பெற்று பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. ஆனால் 19.5% ஓட்டுகளை பெற்ற காங்கிரசினால் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. அப்படி என்றால் அதாவது இப்ப அதிமுகவுக்கு 1,75,00,000 பேர் வாக்களிக்கிறார்கள், திமுகவுக்கு 1 கோடி பேர் வாக்களிக்கிறார்கள். இந்த 1 கோடி பேருடைய வாக்கினுடைய மதிப்பு என்ன, இவருடைய பிரதிநிதித்துவம் என்ன? இதை நாங்க இன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு திமுக சார்ந்தது இல்ல. அப்படி பார்த்தா 2006 திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதிமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கணுமா? 2006 திமுக ஆட்சிக்கு வந்த தேர்தல்ல திமுகவுக்கு ஆட்சி கிடைத்திருக்க கூடாது, அதிமுகவுக்கு ஆட்சி கிடைத்திருக்கணும். அதிகமான சீட் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கணும். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய லாஜிக் படி பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த 2006 திமுக பெற்ற வாக்குகளை விட, திமுக பெற்ற விகிதத்தை விட அதிமுக தோல்வி அடைந்த அடுத்த இடத்துக்கு வந்த அதிமுக பெற்ற வாக்குகள் அதிகம். அன்னைக்கு நீங்க இதை பத்தி பேசல, இன்னைக்கு பேசும் பொழுது உங்களுடைய தோல்வி இதுதான காரணம். ஒரு விஷயம் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இது திமுக சார்ந்து மட்டுமல்ல, தொடர்ந்து சிறுபான்மையினுடைய ஆதரவாளனாக, தலித்துகளுடைய ஆதரவாளனாக மிக நீண்ட காலமாக நான் இந்த விஷயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்ன விஷயத்தை இவ்வளவு இன்று திமுக எழுப்புவதன் நோக்கம் என்ன? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அரசியல் கருத்துருவாக்கம் அல்லது ஒரு மாற்றத்திற்கான ஒரு கருத்துருவாக்கத்தை முதலாக ஒரு பெரிய கட்சி முன்னெடுக்கிறது. அதாவது நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், எல்லா மாற்றங்களுமே ஏதாவது ஒரு பெரிய அரசியல் இயக்கம் முன்னெடுக்கும் போதுதான் அது செயல் வடிவம் பெறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பாதிக்கப்பட்டாலும் கூட அது நாளைக்கு தங்களுக்கு சாதகமாக மாறும் என்கிற அடிப்படையில் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் இருந்தார்கள். இதுல நீங்க திமுக அதிமுக மட்டுமல்ல, இதுல மிக மோசமான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நாடு முழுக்க தலித்துகள் ஒரு பெரிய அளவில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு குறைந்தபட்ச பிரதிநிதிகள் கூட சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ கிடைப்பதில்லை. அதே போல சிறுபான்மையினர் அவர்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் ஒரு அடிப்படையான பிரதிநிதித்துவம் கூட அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படி இருக்கும்போது இப்ப வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நக்சலைட் பிரச்சனை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக அதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால், வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் தங்களுக்கு பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்ப முடியவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய அவலத்தின் காரணமாகத்தான் தீவிரவாதத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் சொல்வது போல சிறுபான்மையினர், தலித்துகள், ஆதிவாசிகள் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாற்றம் கொண்டு வருவதனால் அதிகரிக்குமா அல்ல பாதிக்கப்படுமா? திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் அதை தான் நான் கேட்க இருக்கின்றேன். இது பிரதிநிதிகளை பலமிழக்க செய்ய கட்சிகளை மேலும் வலுப்பெற செய்யுமா? தேர்தல் முறையில் மாற்றம் வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு முறையை மாற்றி ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, அதாவது ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையை கொண்டு வர வேண்டும் என்று திமுக சொல்லி இருக்கிறது. இது சொல்வதன் நோக்கம் என்ன? இந்த ஒரு முறையானது பரிசீலிக்கப்பட வேண்டிய, கொண்டு வரப்பட வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா? இந்த கேள்வியெல்லாம் பிரதானமாக எழுந்திருக்க இதே இந்த பகுதியில் நாம் பேசி வருகின்றோம். நான் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்க வரும்போதுதான், இடைவேளைக்கு முன்னாடி திரு மனுஷபுத்திரன் சொன்னார், சிறுபான்மையினருக்கு, தலித்துகளுக்கு, ஆதிவாசிகளுக்கு இன்னும் பெட்டர் பிரதிநிதித்துவம் கிடைக்கும், சிறிய கட்சிகளுக்கு மேலும் நல்வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இல்ல, மாறுபட்ட பார்வையும் இருக்கிறது. இந்த ஒரு விகிதாச்சார முறை வந்தா அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இன்னொரு பார்வையும் இருக்கிறது. எது சரி? முதல்ல இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு தனி சட்டமே இல்லை. அதனால இந்த விகிதாச்சாரப்படி மாற்றினால் கூட கட்சியையும் அந்த பிரதிநிதித்துவத்தையும் பொறுத்துதான் இருக்கிறது, நல்ல நல்ல பிரதிநிதித்துவராக இருப்பார்களா இல்லையா என்பது. ஏனென்றால் நிறைய கட்சிகள் இருந்தால் அந்த பிரதிநிதித்துவம் திருப்பி சிதறி போகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் முறையை கொண்டு வரும்போது, மாற்றும் பொழுது ஒரு கட்சிகளுக்கு ஒரு சரியான நடைமுறை பெறுவதற்காக ஒரு செப்பரேட் சட்டம் வேணும். இப்ப கம்பெனிஸ்க்கெல்லாம் இருக்கு, அதை ஃபார்ம் பண்றது எப்படி நடத்தணும், அதனோட சண்டைகள் நடந்தா அதை எப்படி சண்டைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் தனி சட்டம் இருக்கு. அது மாதிரி இந்தியாவில் கட்சிகளுக்கு என்று ஒரு தனி சட்டமே இல்லை. அதனால இந்த வெறும் விகிதாச்சாரம் மாத்திரதுனால எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடும் நினைச்சா தப்பு. அதனால் சட்டங்கள், சில தேர்தல் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். அதோட இந்த விகிதாச்சார முறையோ இல்லாவிட்டால் வேற முறை பிரிஃபரன்ஷியல் சிஸ்டம் என்று இருக்கிறது, ஆர் மிக்ஸ்டு சிஸ்டம் என்று இருக்கிறது, எத்தனையோ மாற்றுதல் வழி இருக்கிறது.
அதனால் முதல் ஒரு செப்பரேட் லா ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்று கொண்டு வர வேண்டும். அதை தவிர இந்த இப்பொழுது இருக்கிற நிலைமையான ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தை மாற்றி மற்றொரு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது மாறணும் அப்படிங்கறதுல உடன்படுறீங்க. அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள், அடித்தளமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. கட்சிகளுக்கு அப்படின்னு ஒரு வரைமுறை வேண்டும், அதற்கென்று சட்டங்கள் வேண்டும், அதற்கு பிறகு எந்த முறை அப்படிங்கிறது விவாதிக்கப்படணுங்கிறது உங்களுடைய பார்வை. இதை மட்டும் நீங்க சொல்லல. இந்த ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு தேர்தல் ஆணையமும் ஆளும் கட்சிக்கும் உடன்பாடு இருந்தது, 144 தடை உத்தரவு. நீங்க வந்து தேர்தல் முறையையும் தேர்தல் ஆணையத்தையும் உங்களுடைய தோல்விக்கு நீங்க கிடைக்காத விஷயங்களுக்கு ஒரு பலிகடா வாக்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சொல்லவில்லை. வாக்குப்பதிவு அன்றைக்கு, வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளே இதை பற்றி கடுமையான விமர்சனங்கள் இல்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இந்த முறை நடந்து கொண்டது முற்றிலும் நியாயமற்ற விஷயம். 144 தடை உத்தரவை தமிழகத்தில் பிறப்பிப்பதற்கான எந்த அரசியல் சூழலும் இங்க கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் பணம் கொடுப்பதை தடுப்பதற்காக 144 தடை உத்தரவு போடுகிறோம் என்று சொல்லிவிட்டு பணம் கொடுப்பதற்கு உதவுவதற்காக அதை பயன்படுத்தினார்கள். அப்படி இருக்கும்போது அந்த விமர்சனங்கள் எதற்குமே தேர்தல் ஆணையரே ஒப்புக்கொண்டிருக்கிறார், எங்களால் பணம் கொடுப்பதை தடுக்க முடியவில்லை, முழுமையாக தடுக்க முடியவில்லை என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு திமுக மட்டுமல்ல பாஜகவும் அதைத்தானே சொல்கிறது. சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையம் 140 தடை உத்தரவு போட்டது தவறு, அவர்கள் சரியாக பண விநியோகத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதாவது எல்லா விஷயங்களையும் திமுக பேசும்போது தேர்தல் தோல்வியினால் என்று சொல்வது என்பது அந்த பிரச்சனையினுடைய பரிமாணத்தை குறைக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதல் நம்முடைய தேர்தல் முறையில் வேண்டும் என்று சொல்லும் போது திமுக போன்ற ஒரு பெரிய கட்சி அதை முன்னெடுக்கும் போது அதை ஒரு சாதாரணமான முறையில் நீங்கள் பார்க்க வேண்டும். அது திமுகவுக்கு மட்டும் வேண்டக்கூடிய ஒரு விஷயமா? இன்னும் சொல்ல போனால் ஒரு 30% வாக்குகளை பெறக்கூடிய கட்சிக்கு 30% இடங்களும், 20% வாக்குகளை பெறக்கூடிய கட்சிக்கு 20% இடங்களும் கிடைப்பதுதானே ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு நீதியாக இருக்க முடியும். அதாவது அவர் கிருஷ்ணமூர்த்தி இந்த நிலையில திமுக தலைவர் தன்னுடைய பிறந்தநாள் கூட்டத்தில் பேசி வரக்கூடிய உரையை தொடர்ந்து நேரலையில் காணலாம். அந்த தோல்வியை நாம் தோல்வியாக கருதாமல் அடுத்து நாம் அடையப் போகின்ற வெற்றிக்கு முன்னறிவிப்பாகத்தான் கருதுகின்றோம். அதனால்தான் மற்றவர்களுக்கு போகின்ற வருத்தம், கவலை, எதிர்பார்ப்பு இவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் அது அவர்களுடைய அவையிலே தோல்வியையும் வெற்றியாக கருதி நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்ற அந்த லட்சியத்தை தான் இந்த கூட்டத்திலே நான் எடுத்து விளக்க விரும்புகின்றேன். தோல்விக்கு பிறகு இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்காக இருக்கின்ற கட்சி என்று சொல்லப்படுகின்ற அதிமுக ஆனாலும் அல்லது அந்த கட்சியை ஆதரித்திருக்கின்ற சில வேறு சில கட்சிகளானாலும் அல்லது எந்த கட்சியானாலும் அது திராவிட இயக்கத்திற்கு எதிரான கட்சியான அதை நாங்கள் தூக்கிவிடத்தான் செய்வோம் என்று முயன்று முட்டி முட்டி பார்க்கின்ற தமிழ்நாட்டிலே உள்ள ஏழைகளானாலும் அவர்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கையாக அல்ல, அன்பான வேண்டுகோளாக வந்து சொல்லுகிறேன். பத்திரிகை உலகத்திற்கும் எங்களுக்கும் ஒன்று விரோதம் கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு பத்திரிகை மரசொலி என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தோம். நம்முடைய பேராசிரியரும் ஒரு பத்திரிகையாளர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற
முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை உலகத்திலே அனுபவம் பெற்றவர்கள் தான். எனக்குள்ள ஆதங்கங்கள் எல்லாம் இப்படி பத்திரிகை உலக அனுபவத்தை பெற்று பத்திரிகைகளுக்காகவே அவருடைய ஜனநாயகத்திற்காகவே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை நசுக்கிவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற எதிர்தரப்புக்கு இன்றைய பத்திரிகை உலகம் இணையாக விடுகிறது. இது நியாயமா என்று நாங்கள் கேட்கத்தான் வேண்டியிருக்கின்றது. இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் இந்த விழாபுரமாக நாம் பத்திரிகைக்காரர்களுக்கு எல்லாம் கொடுக்கின்ற வேண்டுகோள், நாம் ஜனநாயக ரீதியிலே பாடப்படுகின்றவர்கள். உங்களுக்கு ஒன்றென்றால், உங்களுக்கு ஒரு தீர்வென்றால், பத்திரிகைகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றால் அதை பார்த்துக் கொண்டு இருப்பவர்கள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும். எனவே நாங்கள் உங்களுக்கு விரோதிகள் அல்ல என்பதை விரைவிலே கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே பத்திரிகை உலகத்தை தூக்கிவிடக்கூடிய, பத்திரிகை உலகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு இயக்கம்தான் என்ற அந்த எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் பத்திரிகையாளர்களாகி நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன். திமுக தலைவர் தன்னுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசி வருவதை பார்த்தோம். அவருடைய உரையின் ஒரு பகுதியை பார்த்தோம். இந்த நிலையில இன்றைய ஆயுத எழுத்து நீட்சி நிகழ்ச்சியில் ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேண்டும் என்ற குரல் திமுகவால் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சாத்தியப்படக்கூடிய விஷயம் தானா என்பதை வாய்த்து வருகின்றோம். முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு T.S. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட நான் தொடர்ந்து கேட்க வருகின்றேன். இதுல இன்னொரு அச்சமும் இருக்கிறது. இது இவர்கள் சொல்வது போல வறுமையானால், இது ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வறுமையானால், இது கட்சிகளை மேலும் பிரம்மாண்டமான ஒரு சக்திகளை கட்சி கிட்ட கொடுத்துருமோ, கட்சி இன்னும் ரொம்ப சுப்ரீம் ஆக்கிடுமோ இந்த பிரதிநிதிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது? திரு T.S. கிருஷ்ணமூர்த்தி கட்சிகள் பலம் பெறுமா இல்ல பிரதிநிதிகள் பலம் பெறுவார்களா என்பதை பற்றி நாம் சரியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த கட்சியை பொறுத்தது, அந்த பிரதிநிதியை பொறுத்தது. அவர்கள் அந்த வீதாச்சாரப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் நாட்டுக்காக அவர்கள் பாடுபடுவார்களா அல்லது கட்சிக்காக பாடுபடுவார்களா என்று பார்க்க வேண்டும். அதனால் இதை உடனடியாக கட்சிக்குத்தான் பலம் இல்லாட்டா இந்த பிரதிநிதிகளுக்கு தான் பலம் என்று சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், ஒரு தனி சட்டம் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு முறையை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த தேர்தல் மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த மாதிரி வீதாச்சாரப்படியோ இல்லாவிட்டால் பிரிஃபரன்ஷியல் சிஸ்டம் என்று சொல்லப்படும் இன்னொரு முறையோ கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை விவாதித்து எல்லா கட்சிகளும் ஒருமித்தமாக ஒரு கருத்தை கொண்டு இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ரைட். இந்த தற்போதைய முறை FPTP முறை, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டம் ஆனது மாற வேண்டும் அப்படிங்கறதுல உடன்படுறீங்க. ஆனால் என்ன மாற்றம், அதற்கான மாற்று என்ன அப்படிங்கும்போது அது விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கான அடித்தளங்களே அமைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுங்கிறது அவருடைய பார்வை. நான் திருப்பி அந்த விஷயத்துக்கு தான் வரேன். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, இன்னைக்கு விவாதம் தொடங்கி இருக்கிறது, இதன் மூலமாக இன்னைக்கு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இவ்வளவு நாள் ஏன் திமுக சொல்லல? இன்னைக்கு உங்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, தேர்தல் வீழ்ச்சிக்கு பிறகு சொல்லும் பொழுது இந்த கேள்வியை நீங்க தவிர்க்க முடியாது. 2006 சொல்லல, திரும்பவும் அதே இடைப்பட்ட காலத்துல திமுக தவறா இல்லையா? திமுக வெற்றி பெற்ற காலத்தில் மட்டுமல்ல, உங்கள் ஆர்குமெண்ட் சரின்னா அது இதற்கு முன்னே பல தேர்தல்களில் தோல்வியடைந்த போதும் கூட இதை பேசவில்லை. கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை ஒரு கட்சி பேசவில்லை என்பதாலேயே இன்றைக்கு அதை பேசக்கூடாது, அல்லது பேசினால் ஏதோ தனக்காக பேசுறது இடையில ஏன் பேசலங்கிறது கேள்வி. இந்த கேள்வி இதற்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏராளமான விஷயங்கள் கேட்டுக்கொண்டு போகலாம். மரண தண்டனை எதிர்க்கிறீர்கள் என்றால் ஒண்ணு, நீங்க ஏன் அன்னைக்கு மரண தண்டனை எடுக்கல, இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு அரவாணிய உரிமைக்காக அன்னைக்கு ஏன் நீங்க பாடுபடல, இன்னைக்கு ஏன் பாடுபடுறீங்க வேண்டிய கேள்வி அதற்கு நீங்க ஒரு கட்சியினுடைய பிரையாரிட்டிஸ் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு வேறாக
இருந்திருக்கிறது. இன்றைக்கு பல பிரச்சனைகளை கடந்த சில ஆண்டுகளில் திமுக முதலாக முன்வைத்திருக்கிறது. மரண தண்டனை ஒழிப்பாக இருக்கலாம், அரவாணிகளுக்கான மறுவாழ்வு விஷயங்களாக இருக்கலாம். அப்படித்தான் தேர்தல் முறை சீர்திருத்தத்தையும் இன்றைய திமுக பேசுகிறது. நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே முதலாக பேசக்கூடிய ஒரு பெரிய கட்சி என்கிற அளவில் திமுகவிற்கு இதில் ஒரு வரலாற்று பெருமை இருக்கிறது. இன்னொன்று, கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வருமா அல்லது நீங்கள் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் வருமா என்ற ஒரு கேள்வியை கேட்டீர்கள். இன்றைக்கு இருக்க முறையில் கட்சிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கிறது. கட்சிகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன. ஆனால் கட்சிகளுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகளுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. இது உண்மையிலேயே மக்களுடைய மேண்டேட், மக்களுடைய தீர்ப்பை மறுதளிக்கிற ஒரு விஷயமாக இந்த தேர்தல் முறை இருக்கிறது. தேர்தல் சீர்திருத்தம் வேண்டும் அப்படிங்கறதுல நிச்சயமாக பலருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. என்ன சீர்திருத்தம் இருக்கக்கூடிய முறைக்கு மாற்று என்ன, அது எப்படி என்பதுலதான் நிச்சயமாக பலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இது மாற்றப்பட வேண்டிய விஷயம் என்று முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் TS கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்கிறார். திமுகவுடைய அந்த நிலைப்பாடானது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேண்டுமா, இல்ல வேறு முறைகள் கொண்டு வரப்பட வேண்டுமா, இல்ல இருக்கக்கூடிய முறைதான் சாத்தியப்படக்கூடிய விஷயம் தானா, இவையெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய, பல கட்டங்களில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில பங்கேற்ற திரு TS கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.